ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? பாதுகாப்பு படைகளின் போர் திறன் மற்றும் ஆயுதங்களின் கையிருப்பை ஊக்குவிக்கும் நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் இந்தியா 4 முக்கிய மெகா பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. ஆயுத படைகளுக்கு தேவையான போர் கருவிகள் மற்றும் போர் திறனை அதிகரிக்க பிரதமர் மோடி தலைமையிலான அரசு பல முக்கிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டிலிருந்து 63,000 கோடி ரூபாய் மதிப்பில் 26 ரஃபேல் எம் விமானங்களை நேரடியாக கையகப்படுத்துவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. உள்நாட்டு விமானம் தாங்கிய கப்பலான INS விக்ராந்தின் தளத்தில் இருந்து இந்த ரஃபேல் எம் விமானங்கள் இயக்கப்படும். இதேபோல பிரான்சிடமிருந்து கூடுதலாக 3 ஸ்கார்பென் டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்களை 38,000 கோடி ரூபாய் செலவில் வாங்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. மும்பையை சேர்ந்த மசாகான் டாக்கில் இந்த கப்பல்கள் கட்டப்படும் என்றும் 2031ஆம் ஆண்டிற்குள் இந்த 3 கப்பல்களும் பயன்பாட்டிற்கு வரும் வகையிலும் திட்டமிடப்பட்டுள்ளது. ரஃபேல் எம் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை குழு இம்மாத இறுதிக்குள் ஒப்புதல் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து ஸ்கார்பன் ஒப்பந்தத்திற்கும் விரைவில் ஒப்புதல் வழங்கப்பட உள்ளது. பிரான்சில் பிப்ரவரி 11 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறும் AI மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள நிலையில் இந்த ஒப்பந்தங்கள் முன்கூட்டியே கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 53,000 கோடி ரூபாய் செலவில் 156 உள்நாட்டு பிரசாந்த் இலகு போர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் 8,500 கோடி ரூபாய் செலவில் 307 நவீன பீரங்கி துப்பாக்கிகள் உள்ளிட்ட 2 மெகா பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் இந்த நிதியாண்டிற்குள் கையெழுத்தாக உள்ளன.